2025 குரூப் 4க்காக நியூ சிலபஸ் பேஸ்டு மாடல் கொஸ்டின் தான் பார்த்துட்ருக்குறோம். இது டிஎன்பிஎஸோட ஒரிஜினல் கொஸ்டின் தான். அதில் நம்ம சிலபஸில் வந்து நேரடியாக கவர் ஆகிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக. தொடு தோடு. தோடு ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். ஓவியம் வண்ணம், செகண்டு மணல் குன்று, 3 தொடுதல் மாறுதல், 4 தொட்டு பார்த்தல் அணிகலன். ஓவியத்துக்கும் தொடுறதுக்கு சம்மந்தமே இல்லை, ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வராது. செகண்ட் ஆப்ஷன் மணல் குன்று, அதெல்லாம் வந்து நமக்கு மணல் குன்று தொடுதலுக்கு வந்து சம்மந்தமே இல்லை, ஸோ செகண்ட் ஆப்ஷன் வராது. 3வது தொடுதல், இது கரெக்டு. ஆனால் மாறுதல், தோடுங்கிறது மாறுதல் இல்லை, ஸோ தப்பு. லாஸ்ட் ஆப்ஷன் தான் நம்ம கரெக்டு. தொடுதல்னால் தொட்டு பார்த்தல், இந்த தோடு நம்ம காதில் போடுவோம்ல தோடு, கேர்ள்ஸ் போடுவாங்களா தோடு, ஸோ அது ஒரு அணிகலன். அதனால் தொடுங்கிறது தொட்டு பார்த்தல், தோடுன்னு அணிகலன், அதான் கரெக்டு. இந்த மாதிரி பச்சை கலரில் அண்டர்லைன் பண்ணிக்கிறது வந்து நம்ம குரூப் 4ஓட நியூ சிலபஸோட நேரடியாக கவர் ஆகுதுன்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு வந்து குறி நெடில் மாற்றம்லாம் இதோடைய சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க, நல்லா பார்த்துக்கிறோங்க. அடுத்த கொஸ்டின், இரு பொருள் தருக. அணி கொடுத்துருக்குறாங்க. நமக்கு அப்போலேருந்து தெரியும், அணினாலே அழகுன்னு சொல்லுவோம், அணிகலன்னு சொல்லுவோம். அதான் அழகு அணிகலன் தான் ஆன்சர். மற்ற ஆப்ஷனையும் பார்த்துக்குருவோம். பாடல் அணிந்துகொள், ஸோ வராது. இசைநாதனே பாடல், ஓகே. அடுத்து கோ அமைச்சர், இதுவும் வராது, சம்மந்தமே இல்லை. இசை அணிகலன், இசைனா பாடல் ஃபன்னு தான் வரும், ஸோ இங்கே அணிகலன் மட்டும்தான் வரும், ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. ஸோ ஆன்சர் வந்து அணி என்றால் அழகு என்பது பொருள், மேலும் அணிகலனையும் குறிக்கும். அடுத்து மறுபடியும் இரு பொருள் தருக. திங்கள், இது நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஆப்ஷனில் வந்து மாதம் நிலவு கொடுத்துருந்தாங்க, சந்திரன். அப்போவுமே சொன்னால் திங்களுக்கு வந்து இந்த 2 பொருள் வருகணும், அதான் அப்போ திருப்பி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ திங்கள்ங்கிறது மாதம், சந்திரன், சந்திரன்னா நிலவு, கரெக்டு. அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். சூரியன் ஞாயிறு, ஸோ இது வந்து சூரியன் ஞாயிறுங்கிறது நம்ம சூரியனுக்கு வரும், ஸோ இது வராது. கிழமை பசு, இதுவும் வராது. மேன்மை பெருமை வராது. அடுத்த கொஸ்டின், இரு பொருள் தருக. தாரணி, அந்த தரணி இதெல்லாம் என்ன சொல்லுவோம், உலகத்தை தானே சொல்லுவோம். நம்ம ஸ்கூல் புக்கில் பொருளில் இருக்குது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். அமைதி சிறப்பு, தப்பு. செகண்டு கருணை உலகம், உலகம் கரெக்டானா கருணை வராது. அடுத்து வையம் உலகம், வையம்னாலும் உலகம்தான் பொருள், உலகம்னாலும் உலகம்தான், ஸோ இந்த ஆப்ஷன் கரெக்டு. அடுத்து சிறப்பு உலகம், ஸோ தப்பு. பொருத்தமான காலம் அமைத்தல் சொல்லியிருக்கிறாங்க. அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர். அப்துல் கலாம் அவர்கள் இந்தியாவின் உயரிய விருதான பாரத ரத்னா விருது பெற்றவர் சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் விருது பெற்றவர் பெற்று முடிஞ்சிருச்சு, ஸோ அது வந்து இறந்த காலத்தை வந்து குறிக்குது. இது வந்து நம்ம சிலபஸில் வந்து காலங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கல, அதனால் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்த அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. இதெல்லாம் இப்போ வந்து மொழித்திறன் பயிற்சியில் உள்ளலாம் இப்போ ஸ்ட்ரைட்டாக சேர்த்துட்டாங்க சிலபஸில், பார்ப்போம். கொதி, அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். சோறு, அப்படியே சொல்லி பார்க்க வேண்டியதான். சோறு, கொதினா கொதித்தல் தானே, அப்போ சோறு கொதி வந்தது, கரெக்டு. அடுத்த ஆப்ஷன் ஏரி கொதி நிரம்பியது, ஏரியில் நீர் தான் நிரம்பி, எப்படி கொதி நிரம்பும், ஸோ தப்பு. 3 வானில் கொதி இடித்தது, வானில் வந்து இடி தான் இடிக்கும், கொதிலாம் இடிக்காது, அதனால் அதுவும் தப்பு. லாஸ்ட்டு கடலில் கொதி அடித்தது, ஸோ இதுவும் தப்பு. நமக்கு ஆன்சர் வந்து சோறு கொதி வந்தது. அடுத்த கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லை தேர்ந்தெடு. எலி வலை டேஸ் தனி வலை வேண்டும், இது ஒரு பழமொழி தான். எலி வலையானாலும் தனி வலை வேண்டும், பழமொழி இருக்குதா, அந்த பழமொழி தான். அப்போ ஆனாலும். அடுத்த கொஸ்டின், சரியான இணைப்பு சொல்லை கண்டறிக. நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க டேஸ், நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. இது மாதிரி கொஸ்டினில் வந்து 2 ஆப்ஷன் கண்டிப்பாக ஒமிட் பண்ணிடலாம், மிச்சம் 2 ஆப்ஷன் தான் நமக்கு வந்து நல்லா குழப்பம். அதை ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும், நல்லா தெளிவாக படிச்சுக்கிறோங்க. ஓகே, இப்போ சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். ஏனெனில் கொடுத்துருக்குறாங்க. நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, ஏனெனில் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. நமக்கு பார்க்கலே தெரியுது வராது. ஏன்னா இப்போ நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க, ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, நீ படிக்கனா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க. இப்போ இதுவே ரிவர்ஸில் வந்துச்சுன்னா, இது ஃபஸ்ட்டும் இது அடுத்து வந்துச்சுன்னா கூட நம்ம ஏனெனில் போடலாம். ஆனால் நமக்கு வந்து
ஆர்டர் வந்து வேறு மாதிரி இருக்கிறதுனால இந்த ஏனெனில் வராது. அதே மாதிரி இது வந்து எதுவுமே ஒப்பிடுறது மாதிரி வந்தால் தான் நமக்கு அது போல் இது போலன்னு வரும். அதனால் அது மிச்சம் இருக்கிற ஆப்ஷன் அதனால தான். நீ படிக்கலைன்னா ஊரில் யாரும் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ பள்ளிக்கூடம் போய் நல்லா படிச்சுக்க. ஏனுங்கிற ஒரு வார்த்தைக்கு வந்து இங்கே ஆன்சர் வரல. நீ படிக்கலைன்னா ஊரில் மதிக்க மாட்டாங்க, அதனால் நீ போய் பள்ளிக்கூடம் படிச்சுக்க. ஸோ ஆன்சர் அதனால். அடுத்து மறுபடியும் சரியான இணைப்பு சொல்லாக நிரப்புக. இப்போ பாருங்கள், அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். டேஸ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இப்போ அதிக அளவில் ஃபஸ்ட்டு பாருங்கள், அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஆகையால் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. இந்த ஆகையால்லாம் மோஸ்ட்லி வரல. அடுத்து ஆகையால், அதனால், மேலும், ஏனெனில். இப்போ அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். ஏன் அதிக அளவில் மரங்களை வளர்க்க சொல்கிறாங்க? இதுக்கான கொஷின் வந்து இங்கே ஆன்சராக வருதான்னு பாருங்கள். ஏன்னா மரங்கள் தான் மலைக்கு அடிப்படையாக இருக்குது, அதனால் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம். அப்போ ஆன்சர் வந்து ஏனெனில். அதாவது அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. டேஸ் சொற்களை பேச வேண்டும். ஆப்ஷன் சொல்லி வைப்பேன். என்ன சொற்களை பேச வேண்டும், எப்படி சொற்களை பேச வேண்டும், எதற்கு சொற்களை பேச வேண்டும், யாது சொற்களை பேச வேண்டும். அந்த யாது வந்து கண்டிப்பாக வராது, ஒமிட் பண்ணலாம். எதற்கு சொற்களை பேச வேண்டும், இதுவும் நல்லா இல்லை, மேட்ச் ஆகாது. அதுக்கப்புறம் என்ன சொற்களை பேச வேண்டும், எப்படி சொற்களை பேச வேண்டும். இப்போ என்ன வருமா எப்படி வருமா அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி தான் வருது. சொற்களை நிறைய சொற்கள் இருக்குது, அதில் என்னென்ன சொற்கள் வந்து நம்ம அந்த ஒவ்வொரு சொல்லாக எடுத்து பேச போகிறோம் இல்லையே, நம்ம பேசுகிற விதம் வந்து எப்படி இருக்கணும், அப்போ எப்படிப்பட்ட சொற்கள் நம்ம பேசணும் அப்படி தான் சொல்கிறாங்க. அதனால் எப்படி அந்த சொற்களை வந்து பேசணும், இதுதான் கரெக்டு. அடுத்த கொஸ்டின், சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் டேஸ். ஆப்ஷன் பார்ப்போம். கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் யாவை, கண்டிப்பாக வழிவிட வேண்டிய வாகனங்கள் எது, அப்புறம் வந்து யாது என்ன. இதில் வந்து நமக்கு வாகனங்கள்ங்கிறது நமக்கு வந்து ஒருமையாக பன்மையை குறிக்குது. பன்மையினாலே நமக்கு வந்து யாவை எவை இது மாதிரி தான் வரும். இப்போ யாவை தான் வரும், யாது வராது, என்ன வராது, எதுவும் வராது. ஸோ ஆன்சர் யாவை. சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது டேஸ். ஆன்சர் எவை, யார், என்ன, யாது. எல்லா ஆப்ஷனுமே மேட்ச் ஆகிற மாதிரி தான் இருக்குது. மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது வந்து ஆன்சர் வந்து யாதுவான். மனிதனின் மனம் கலங்க காரணமாக அமைவது யாது. அடுத்து, பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான காலத்தை தேர்ந்தெடு. எல்லாத்துலேயுமே அங்கு வந்தீர், வருவீர், இது மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. அப்போ எது வந்து நம்ம இறந்த காலம் நிகழ்காலம் எது கரெக்டாகுதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் அங்கு வருவீர்கள், அப்போ இனிமேல் தான் நடக்க போகுது, அப்போ எதிர்காலம் கரெக்டு. அங்கு வந்தீர்கள், இது முடிஞ்சிருச்சு, இப்போ எதிர்காலம் கொடுத்துருக்குறாங்க, ஸோ இது தப்பு. அங்கு வருவீர்கள் இறந்த காலம் கொடுத்துருக்குறாங்க, நமக்கு தான் எதிர்காலம் தானே வரும், ஸோ இதுவும் வராது. அங்கு வருவீர்கள் நிகழ்காலம், ஸோ இதுவும் தப்பு. ஆன்சர் வந்து அங்கு வருவீர்கள் எதிர்காலம். அடுத்த கொஸ்டின், பொருத்தமான காலம் அமைத்தல். பார்த்திபனும் பாரதியும் பள்ளியை அடைந்தனர். அதாவது பள்ளிக்கு வந்துட்டாங்க, அந்த செயல் வந்து முடிவு பெற்றுச்சு, அதனால் இந்த வந்து என்ன காலம், இறந்த காலம். ஓகே. அடுத்த கொஸ்டின், பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடரை கண்டறிக. பேச்சு வழக்கு தொடர் கேட்கல, பேச்சு வழக்கு அல்லாத தொடர் தான் கேட்குறாங்க நமக்கு. அப்போ உழவர்கள் வயலில் இறங்குறாங்கிறது பேச்சு வழக்கு சொல், அப்போ கண்டிப்பாக வராது. அடுத்து, உழவர்கள் வயலில் இறங்குறாங்க முடிவடையலை, ஸோ தப்பு. உழவர்கள் வயலில் இறங்கினார்கள் கரெக்டாக இருக்குது. அடுத்து, உழவர்கள் வயலில் இறங்கிட்டாங்க, அப்போ இதுவும் வராது. அப்போ ஆன்சர் வந்து சி, உழவர்கள் வயலில் இறங்கினார்கள். அடுத்து, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கல். பாரதிதாசனின் சிறந்த படைப்பு குடும்ப டேஸ். இது மாதிரி கொடுத்தா கூட நம்ம ஈஸியாக போட்டுடலாம், நம்ம தெரியும். பாரதிதாசனோட ஒரு படைப்பு தான் குடும்ப விளக்கு, ஸோ குடும்ப விளக்கு. அடுத்து, பின் வருவனவற்றுள் பேச்சு வழக்கு அல்லாத தொடர் தான் கேட்குறாங்க, பேச்சு வழக்கு அல்லாத தொடர். அப்போ சரியாக சொன்னாய் கரெக்டாக இருக்குது. அடுத்த ஆப்ஷன் பார்ப்போம். ரைட்டாக சொன்னேன், ரைட்டுங்கிறதும் தப்பு, சொன்னங்கிறது ஒரு பேச்சு வழக்கு சொல்ல, அப்போ இதுவும் வராது. அடுத்து, சரியாக சொன்னேன் ஒரே பாதிலே முடிஞ்சிச்சு, பேச்சு வழக்கு சொல்லு. சரியாக சொன்னேன், இதுவும் பேச்சு வழக்கு சொல்லு. ஸோ ஆன்சர் வந்து சரியாக சொன்னாய், ஆப்ஷன் ஏ. அடுத்த கொஸ்டின், பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு சரியானதை கண்டறிகன்னு சொல்லிக்கிறாங்க.
பேச்சு வழக்கு டு எழுத்து வழக்கு சரியானது எழுத்து வழக்கு, அதாவது இதுலேருந்து இது. அப்போ எழுத்து வழக்கு தான் நமக்கு எது சரியாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அவன் தலையணையில் படுத்தான், அவன் தலகாணியில் படுத்தான், அவன் தலவாணியில் படுத்தான், அவன் தலகாயில் படுத்தான். நமக்கு வந்து தலகாணியை வந்து நம்ம தலகாணின்னு சொல்லுவோம். ஆனால் அதோட உண்மையான சொல் வந்து தலையணை. தலகாணினா தலையணை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு கண்டறிய மறுபடியும் சொல்லிக்கிறாங்க சரியானது எதுன்னு. விளக்கு ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் விளக்கு துலக்கு, செகண்டு விளக்கு விளக்கு, 3 விளக்கு விளக்கு, லாஸ்ட்டு விளக்கு விளக்கு. அதாவது இங்கிட்ட உள்ள ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து பேச்சு வழக்குலையும் செகண்ட் வார்த்தை வந்து நமக்கு எழுத்து வழக்குலையும் இருக்கணும். இதுவே உங்களுக்கு வந்து இங்கிட்டு விளக்கு கொடுத்து இங்கிட்டு விளக்கு கொடுத்துருந்தாலும் அது தப்பு தான். நமக்கு ஃபஸ்ட்டு பேச்சு வழக்கு அடுத்து கொஸ்டினில் எப்படி இருக்குதோ அதே மாதிரி கீழே ஆப்ஷன்லேயும் நம்ம செட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு பேச்சு வழக்கு நம்ம வந்து விளக்கு வந்து அந்த விளக்கை எடு அப்படின்னு தானே சொல்லுவோம். அப்போ விளக்கு, இங்கேயும் பாருங்கள் விளக்கு தான் இருக்குது, இங்கேயும் விளக்கு தான் இருக்குது, இங்கேயும் விளக்கு தான். அப்போ செகண்ட் உள்ளது நம்ம எழுத்துல கண்டுபிடிக்கணும். அப்போ துலக்கு வராது, விளக்கு வந்து இந்த லா தப்பு, இந்த லாவும் தப்பு, இந்த லா தான் கரெக்டு. ஸோ ஆப்ஷன் டி. சரியான நிறுத்த குறிகளை உடைய விடையை கண்டறிக. ஓகே, ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்ப்போம். எல்லாத்துலேயுமே இதான் கொடுத்துக்குறாங்க. இப்படியும் நடக்குமா என்ன. நமக்கு லாஸ்ட்டில் வந்து கொஸ்டின் மார்க் கண்டிப்பாக வரணும். ஸோ அது மாதிரி ஆப்ஷன் பார்த்தா எல்லாத்துலேயும் வருது. ஆனால் நம்ம ஆப்ஷன் இப்போ எப்படி ஒமிட் பண்ணணும்னா, நமக்கு வந்து கொஸ்டின் மார்க் வந்து ஒரு சென்டென்ஸில் வந்து இடையில வரக்கூடாது, லாஸ்ட்டில் தான் வரணும். இங்கே வந்து நடக்குமா வந்திருக்கு, இங்கே நடக்குமாதுக்கு கொஸ்டின் மார்க் வந்திருக்கு. ஸோ அந்த 2 ஆன்சருமே வராது, மிச்சம் 2 தான் இருக்குது. அப்போ இப்படியும் நடக்குமா என்ன, இங்கே வந்து ஆச்சரியக்குறித்தி கொடுத்துக்கிறாங்க. இப்படியும் நடக்குமானாங்க ஒரே வாக்கியம். அது வந்து ஆச்சரியப்படுறதுக்கு வந்து இங்கே வந்து சொல் வராது. அதனால் இப்படிங்கிறது ஒரு ஆச்சரியமான சொல் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷனும் வராது. அப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. இப்படியும் நடக்குமா என்ன, இரட்டை மேற்கோள் குறி கொடுத்துருக்குறாங்க. அடுத்த கொஸ்டின் மறுபடியும் சரியான நிறுத்தல் குறிகளை உடைய விடையை கண்டறிகன்னு சொல்லிக்கிறாங்க. யார் நீ என கேட்டான் கணியன். இப்போ முதல்ல சொன்ன மாதிரி தான் ஒரு சென்டென்ஸில் வந்து ஒரு வினாக்குறி மட்டும்தான் வரணும். இடையில வந்து மற்ற வினாக்குறி வந்து 2-3 டைம்லாம் வரக்கூடாது. அப்படி பார்த்தோம்னா இங்கே பாருங்க 2 வாட்டி இது மாதிரி யாருங்கிறது ஒரே வார்த்தை தான். அதுக்கு யாருக்கு தனியாக நீக்கு தனியாக வினாச்சொல் வந்து வரக்கூடாது. ஸோ லாஸ்ட் ஆப்ஷன் கண்டிப்பாக வராது. அதுக்கப்புறம் நீங்கிறது நமக்கு ஒரு ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை. யார் நீ அது வந்து ஆச்சரியக்குறி வந்திருக்கு. ஸோ இந்த ஆப்ஷனும் தப்பு. அடுத்து மிச்சம் 2 ஆப்ஷன் தானே இருக்குதா. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷனா செகண்ட் ஆப்ஷனா. யார் நீ என கேட்டான் கணியன், யார் நீ என கேட்டான் கணியன். இங்கே வந்து ஒற்றை மேற்கோள் குறி கொடுத்துருக்குறாங்க, இங்கே அது கொடுக்கல. அது 2 மட்டும்தான் வித்தியாசம். இந்த கொஸ்டினில் வந்து இங்கே யார் நீ அப்படிங்கிறதுக்கு வந்து ஒற்றை மேற்கோள் குறி வந்து வந்திருக்குது. யார் நீ என கேட்டான் கணியன். அடுத்த கொஸ்டின் நிறுத்த குறிகளை அறிதல். மறுபடியும் தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இங்கேயே கொஸ்டின் மார்க் வந்துருச்சு, நமக்கு ஒரு வேலை மிச்சம். நமக்கு இப்போ ஆப்ஷனை பார்த்தோம்னா லாஸ்ட்டில் எல்லாத்துலேயும் கொஸ்டின் மார்க் முடியுது. அதுக்கப்புறம் இங்கே தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா, தம்பி அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுறதுக்கெலாம் நமக்கு சொல்லலை. ஸோ அந்த தேர்ட் ஆப்ஷன் வந்து வராது. அதே மாதிரி இங்கே வந்து இந்த அரைப்புள்ளி, இதை வந்து அரைப்புள்ளின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் இங்கே வந்து வராது. ஸோ இந்த 2 ஆப்ஷனுமே தப்பு. அதுக்கப்புறம் இது மாதிரி தம்பி, நண்பா, இங்கே வா, இது மாதிரி ஒருத்தர் நம்ம கூப்பிட்றோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து கமா வரணும். அதனால் இங்கே தம்பி பக்கத்தில் வந்து நம்ம கமா வந்து கண்டிப்பாக வரணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா, இங்கே கொஞ்சங்கிற பக்கத்தில் வந்து நமக்கு ஆச்சரியக்குறி கண்டிப்பாக வராது. அதனால் ஃபஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட் தப்பு, செகண்ட் ஆப்ஷன் மட்டும்தான் வரும். தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமா, இது வந்து செகண்ட். இது வந்து பெரும்பாலும் இந்த டபுள் கொட்டேஷன் வந்து நேர்கூற்று தொடரில் வரும். சொல்கிறது அப்படியே அந்த வாக்கியம் இருக்குல்ல, தம்பி கொஞ்சம் குடிக்க தண்ணி கிடைக்குமாங்கிறது ஒரு நேர்கூற்று வாக்கியம். அதில் எந்த ஒரு மாறுபாடு இல்லாமல் அப்படியே இருக்கனால அது மாதிரி இடத்துல வந்து நமக்கு வந்து டபுள் கொட்டேஷன் வரும். ஸோ இங்கே வந்து அது வந்திருக்குது. அடுத்து ஊர் பெயரின் மறுவை எழுதுக. மயிலாப்பூர், மயிலாப்பூரை எப்படி சொல்லுவோம், மயிலை. இவருங்க மாயிலை ஆப்ஷனை பார்த்துட்டு டக்குன்னு அவசரத்தில் மயிலைன்னு தெரிஞ்சுட்டு இங்கே மாவு டக்குன்னு அதை பார்க்காம ஃபஸ்ட் ஆப்ஷனை போட்டக்கூடாது. மாவிலை, மயிலை, இந்த ஈயனை கூட கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து நமக்கு மயிலை, ஆப்ஷன் சி. அடுத்த ஊர் பெயரின் மறுவை கண்டறிக. மன்னார்குடி,
குடந்தை, சைதை, நெல்லை, மன்னை. மன்னார்குடியை வந்து மன்னைன்னு சொல்கிறாங்க. அப்போ நெல்லையை வந்து திருநெல்வேலி, சைதைங்கிறது சைதாப்பேட்டை, குடந்தைங்கிறது கும்பகோணம். அதுக்கடுத்து ஊர் பேரின் மறுவை கண்டிருக்க. நாகப்பட்டினத்தை வந்து என்ன சொல்லுவாங்க? நாகை. உதகை வந்து உதகை மண்டலம். கோவைனா கோயம்புத்தூர், மன்னைனா இப்போ தான் பார்த்தா மன்னார்குடி. ஓகே, அவ்வளோதான். இது வரைக்கும் 2 கொஸ்டின் முடிச்சிட்டோம். அடுத்து நாளைக்கு ஒரு நியூ கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணோம். தேங்க்ஸ்.